அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பாட்லக்குக்கு கேரட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஒரு கார்டனிங் விலாகும் பார்க்க போகிறோம். என்னோட தோட்டத்தை உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். அதோட ஒரு நாள் சமையலுக்கு தேவையான காய்கறிகளை அறுவடையும் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. அங்கே எப்போவுமே சீசனல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுவாங்க. இந்த வாட்டி நாங்கள் போன போது கேரட் இருந்துச்சு. எங்கள் கண் எதிர்க்கே ஃப்ரெஷ்ஷாக கேரட்டை பறித்து கொடுத்தாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கேரட். அதனால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ கிட்ட வாங்கிட்டோம். கேரட் ஹல்வா எங்களோட ஆல் டைம் ஃபேவரட். எப்போ கேரட் கிடச்சாலும் கட்டாயமாக நாங்கள் கேரட் ஹல்வா செஞ்சுடுவோம். இந்த வாட்டி 3 கிலோ கிட்ட கிடச்சிருக்கு. அதனால் 1 கிலோ கேரட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு 2 கிலோ கேரட்டில் கேரட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிரேட்டர் யூஸ் பண்ணி ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி 2 தட்டளவுக்கு ஷ்ரெட்டட் கேரட் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய ஹெவி பாட்டம் கடாயில் 1/4 கப் நெய் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட பெரிய கடாய் இல்லாததுனால நான் ப்ரெஷர் குக்கரே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா 3/4 குக்கர் கேரட்டால் நிறைஞ்சிருச்சு. கேரட் எல்லாமே நெய்யில் கோட்டார மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முக்கியமாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள், இல்லைனா அடிப்பிடிச்சு தீஞ்சு போயிடும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கம்மி அளவில் கேரட் ஹல்வா செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா குவான்டிட்டியை அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. நான் அதிக அளவில் கேரட் ஹல்வா செய்கிறதுனால இந்த கேரட் சுருங்கி பாதி ஆகிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட 20 to 25 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், கேரட் நல்லா அதோட ஜூஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் ஃபுல் ஃபேட் பாயில்டு மில்க் நான் சேர்த்துக்கிறேன். ஏடோடு சேர்த்துக்கோங்க. சில கேரட் ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் ஒரு 1/4 கப் பால் எக்ஸ்ட்ரா சேர்த்து குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பால் எல்லாத்தையும் இந்த கேரட் அப்சார்ப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா அது குழையக்கூடாது. பட் இன்ஸ்டெட் அது 2ஆக உடையணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போது நான் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ இல்லை குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். சூட்டுக்கு சர்க்கரை எல்லாம் கரைய ஆரம்பிச்சிரும். நம்ம சர்க்கரை பாகு கம்ப்ளீட்டாக கேரட்டால் அப்சார்ப் பண்ணுற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் சிரப் கொஞ்சம் கூட இல்லை. கேரட் நல்லா கிளாஸியாக ஆகிடுச்சு. இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் கோவாவை சேர்த்துக்கலாம். இது unsweetened கோவா. உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பால்கோவாவோட ரெசிபி வேணும்னா நான் ப்ரீவியஸாக பால்கோவா வச்சு பேடா ரெசிபீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் அவுட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பால்கோவாவை உதுத்து விட்டு கலந்தீங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். பால்கோவா நல்லா கலந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கேரட் சுருண்டு வந்துடுச்சு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது உங்களுக்கு ஃபேவரட்டான சாப்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் இதில் பிஸ்தாஸ் சேர்த்துக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேரட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சூடாகவே பரிமாறலாம், இல்லைனா ஐஸ்கிரீமோடு சேர்த்து சில்லுன்னு பரிமாறினா சூப்பராக இருக்கும். இது டெஃபினட்டாக ஒரு க்ரௌட் ப்ளீஸிங் டெசர்ட். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம தோட்டத்துக்கு போகலாம். நாங்கள் ஈவினிங் ஆச்சுனாலே நானும் என் பசங்களும் எங்களோட தோட்டத்துக்கு போயிடுவோம். என்னோடய குழந்தைங்க 2 பேருமே செடிக்கு அவங்க தான் தண்ணி ஊற்றுவாங்க. இது எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு ஹாபி. கீழே பார்த்திங்கன்னா இது பெட்டூனியா. இதை நான் உடஞ்சி போன சூட் கேஸில் பெட்டூனியா ஃப்ளவர் பெட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் எங்களோட வேலையில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் செடிக்கு தண்ணி ஊற்றுறத மறக்கவே மாட்டோம். முக்கியமாக என் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour நாங்கள் கார்டனில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் படிக்க ஆரம்பிப்போம்.
எங்களோட கார்டன் எங்களுக்கு வந்து ஒரு மினி லெபார்ட்டரி மாதிரி. எந்த செடி எப்படி வளரும் அப்படின்னு என் குழந்தைங்க ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா நாங்கள் உடனே வந்து அதை சீட்ஸ் போட்டு இல்லை வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் நாங்கள் எப்படி வளருதுன்னு பார்க்குறதுக்கு. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங். பத்தாததுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் நாங்கள் வச்சுருக்கிறதுனால நிறைய தேனீக்கள், நன்மை செய்யும் பூச்சிக்கள்லாம் வந்து எங்களோட தோட்டத்துக்கு வரும். என் குழந்தைங்களையும் நான் வந்து டோட்டலி கார்டனிங்கில் வந்து இன்வால்வ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உணவு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றது தெரியும். அதனால் என் பசங்க 2 பேருமே சாப்பாடை வந்து வீணாக்காமல் சாப்பிட்ருவாங்க. எங்கள் நெய்பர்ஸும் இந்த மாதிரி தோட்டம் வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் காய்கறிகளை வந்து எப்போவுமே ஷேர் பண்ணிப்போம். அன்னன்னைக்கு கிடைக்கிற காய்கறியை அன்னன்னைக்கே சமைச்சு முடித்து சாப்பிட்ருவோம். இது பார்த்திங்கன்னா எங்களோட வெங்காய செடி. இந்த வெங்காயப்பூ எல்லாத்தையுமே நான் வந்து விதைக்காக விட்டுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பைனாப்பிள். எங்கள் வீட்டில் பைனாப்பிள் சாப்பிட்ற ஒரே ஆள் நான் தான். என் குழந்தைங்களுக்கு வந்து பைனாப்பிள் செடி எப்படி வளருது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் நாங்கள் ஒரு பைனாப்பிள் செடியை வளர்த்துட்டோம். பைனாப்பிள் வளர்க்குறதுக்கு நிஜமாலுமே ரொம்ப பொறுமை தேவை. இது வளர்க்குறதுக்கு எனக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. இப்போ பைனாப்பிள் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இதோட அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் நான் இதை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா இது காசி தக்காளி. நான் எப்போவுமே என்னோடய தோட்டத்தில் வந்து நாட்டு விதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், ஹைப்ரிட் யூஸ் பண்ண மாட்டேன். நாட்டு விதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம அடுத்த சீசனுக்கு ஈஸியாக சீட்ஸை வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி இது நேச்சுரலாகவே வந்து பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது என்ன மாதிரி பூச்சி தொல்லை வந்தாலும் நம்மளுக்கு பாட்டுக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் வந்து நாட்டு விதை ப்ரிஃபர் பண்ணுறேன். இப்போ அறுவடை ஆரம்பித்தாச்சு. எப்போவுமே என்னோடய பசங்க தான் எனக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. நான் என்னோடய தோட்டத்துக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் செய்கிறது கிடையாது. வீட்லேயே நான் ரெடி பண்ணுற காம்போஸ்ட் வந்து செடிங்களுக்கு கொடுக்குறேன். அது தவிர்த்து நான் வந்து இங்கே மாட்டு சாணம் அதிகமாக கிடைக்கும், அதனால் மக்கி போன மாட்டு சாணத்தை வந்து உரமாக கொடுக்குறேன். அதே மாதிரி அஸ்வினி பூச்சி, அதை அஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து நான் சாம்பலை தூவி விட்டுருவேன். அதே மாதிரி நான் எல்லா காய்கறி செடி பக்கத்துலேயும் ஒரு மஞ்சள் நிற பூச்செடியை வச்சுருவேன். இந்த வாட்டி நான் ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு வச்சுருக்கேன், சன்ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து நிறைய நன்மை செய்யும் பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணி பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. கத்திரிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, கீரை, இந்த மாதிரி பல காய்கறிகள், முள்ளங்கியும் சேர்த்து நாங்கள் வந்து வெளியில் வாங்கியே ரொம்ப காலம் ஆயிடுச்சு. கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்பப்போ நாங்கள் சமைச்சு சாப்பிட்ருவோம். நீங்கள் பார்க்குற வெள்ளை கத்திரிக்காய் செடி எல்லாமே கிட்டத்தட்ட 1 வருஷம் பழைய செடிங்க. பட் ஸ்டில் அது வந்து நல்ல அறுவடை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் சந்தையில் போய் வாங்குகிற காய்கறின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். வெங்காயம் வாங்குவோம். அது தவிர்த்து வேறு ஏதாச்சும் வீட்டில் இல்லாத காய்கறிகள் மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம். அதனால் எங்களுக்கு காய்கறி செலவுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே நாங்கள் வீட்டிலேருந்தே அறுவடை பண்ணிப்போம். அதே மாதிரி எங்கள் நெய்பர்ஸும் இந்த செடிகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு எமர்ஜென்சினா நாங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிப்போம். வர ஜூன் மாதம் வந்துச்சுன்னா இந்த பச்சை மிளகாய் செடியெல்லாம் வச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பூ இருக்குதுன்னு தெரியும். நிறைய காய் வந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. மே மாதம் கத்திரி வெயில்னாலே எல்லாருக்கும் பயம். பட் ஹொசூரில் எங்களுக்கு வந்து 4 o'clock ஷவர் அப்படின்னு வந்து ஒரு மழை பெய்யும். கத்திரி வெயில் டைமில் கரெக்டாக 4 o'clock டெய்லி அந்த மழை பெய்யும். ஸோ எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் செடிங்களுக்கும் ரொம்ப ஜாலி தான். இது தவிர்த்து எங்களோட தோட்டத்துக்கு நிறைய அழகான பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் பேர்ட்ஸும் வரும். அதுவும் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்கும். எங்களோட சேர்ந்து நீங்களும் எங்களோட தோட்டத்தை சுற்றி பார்த்து அறுவடையை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.